ഹല്ലേലൂയാ. ഒരു വസനത്തെ വാസിപ്പോ. നീതിമൊഴികൾ 21 31 നീതിമൊഴികൾ 21:31. அன்பின் பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வசனத்தை அடியனுக்கு கொடுத்தபடிதான் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாய் ஜனங்களுக்கு இந்த அதிசயங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக வேண்டிக் கூடும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இதில் ஹெட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, வெற்றியின் ரகசியத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். நமக்கு ஜெயம் தரும்படி நம்ம எப்போதும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு எப்போதும் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் இந்த 7ஆம் மாதம் சொல்லும்போது ஒரு பூர்ணத்தின் மாதம். 7 பூர்ணம். ஆனபடினால் இந்த மாதம் முடிய போகுது. ஆனாலும் இந்த இருக்கிற நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7 விதமான 7 சொல்லி ஒரு பல காரியங்களை பற்றி நான் சொல்ல போகிறோம். முதலாவது ஏசா யாக்கோபை பற்றி நான் சொல்ல போகிறோம். ஆதியாகமம் 33 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 33 3-4 வசனம். பல ஆண்டுகளாக பகையுள்ளவனாயிருந்த ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபை பழி வாங்கும்படிக்கு எப்படின்னு நினச்சேன்னா 400 பேரோட எதிர்கொண்டு வந்தாங்களாம். ஏசாவுக்கு யாக்கோபுக்குள்ள பல வருஷங்களாக போராட்டம் நடந்து கொண்டுட்டே இருந்தாங்க. அவனை வீடை விட்டு அந்த ஆசீர்வாதத்தை அப்பா கிட்ட வாங்கின பிறகு அவன் போய் பிரயாணமாகி போய் வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. என்ன தாய் மாமன் வீட்டுக்கு போயிருக்குது. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா அவன் திரும்பி அங்கேருந்து வர்றாங்க. வரவதை கேள்விப்பட்ட என்ன பண்ணியிருக்கான், அவங்க அண்ணங்கார 400 பேரை கூட்டிக்கிட்டு புறப்பட்டு வர்றாங்க. இதாவது யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு. யாக்கோபுக்கு பயம் உண்டாயிட்டு. யாக்கோபு என்ன பண்ணாங்கன்னு நினச்சனா, அவனை மேற்கொள்ளும்படி வரும்போது யாக்கோபு தன்னை மட்டும் தாழ்த்தி அவன் தாழ்த்தினானா. ஏசாவுகிட்ட அவனை போய் 7 முறை அவனை தாழ்த்தினானா. 7 முறை. ஆதியாகமம் 33 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. ஆமேன். என்ன பண்ணிட்டாங்கன்னு நினச்சானா, யாக்கோபு தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே, என் குறைவுற்றங்களெல்லாம் மன்னியன்னு சொல்லி மட்டும் பாரு. சகோதரர்களுக்குள்ள பகை இருந்துச்சு. அவன் தன்னை தாழ்த்தினதுனால அங்கே என்ன பண்ணிச்சு, அண்ணன் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுத்து இருவரும் சந்தோஷமாக காணும்படி கர்த்தர் உதவி செய்தார். அவனை பார்த்த உடனே என்ன பண்ணிச்சு, அண்ணன் கெட்டி பிடிச்ச அவனை கிட்ட அழுதாங்களாம். இப்போ நம்மட சகோதரங்களுக்குள்ளே பகைகள் இருக்கலாம், வருஷக்கணக்காக பகைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற நேரத்தில் இந்த பகை மாறணும்னு நினச்சேன்னா, நீங்கள் அங்கே மட்டும் அவன் 7 முறை தன்னை தாழ்த்தினான. 7 அல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு குற்றம் இருந்தனா 7 70 முறை மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்தேயு 18 அதிகாரம் 21 22 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18 அதிகாரம் 21 22. அதே போல யாக்கோபு இரவெல்லாம் தேவனோடு போராடினான். இரவு முழுதும் தனிமையாக ஜெபத்தில் போராடினது மட்டுமல்ல, அவனுக்கு முன்பாக தேவன் அவங்க ஏசாவுக்கு முன்பாக போய் நிற்கக்கூடியதான கிருபையை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தன்னை தரம் மட்டும் தாழ்த்தினாங்களாம். 7 விஷயம் தரம் மட்டும் தாழ்த்தி குனிந்து வணங்கி தன் சகோதரனிடத்தில் கிட்ட போய் சேர்ந்தாங்களாம். இப்போ எதுன்னு நினச்சுன்னா தரம் மட்டும் தாழ்த்துறது.
அப்போ நமக்கும் இந்த நாட்களில் சகோதரனுக்குள்ள பகை இருந்தனா, வைராகியம் இருந்தனா, இது ஒரு மாதிரியாக நமக்கு வைத்து வச்சிருக்கிறாங்க பழைய ஏற்பாடு காலத்தில். அதே போல் நம்ம சகோதரனுக்குள்ள பல வருஷங்களாக பேசாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் என்கிட்ட சொன்னார், அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு. ஆனால் நீங்கள் போய் நீங்கள் வணங்க, நீங்கள் போய் சகோதரனுக்கிட்ட அவன் 7 முறை போய் குனிந்து போய் மன்னிப்பு கேட்டான, வணங்கி மன்னிப்பு கேட்டான. கர்த்தர் அந்த இடத்துல இறங்கினாங்க. அது மட்டுமல்ல, அப்படி அவன் வணங்கினதுனால என்ன ஆயிடுச்சுன்னு நினச்சினா, அவன் சகோதரன் மேலே இருந்த பகை கர்த்தர் மாறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமேன். அதிபதியும் மேலே கோபப்பட்டனா நீ என்ன பண்ணியும் கோபத்தை விட்டு அந்த ஸ்தானத்தை விட்டு விலகாத. என்ன பண்ணோன்னு நினச்சான்? இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும். வருஷக்கணக்காக சகோதரனுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு. எத்தனையோ வருஷங்களாக, பல ஆண்டுகளாக பகை உண்டாகி கொண்டிருந்ததான அந்த சகோதரங்கள் ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது என்ன பண்ணாங்க? தம்பி வந்தது இரவெல்லாம் தேவ சமூகத்தில் இருந்தான். ஆண்டவரே, நாளைக்கு நான் இதை மேற்கொள்ள போகிறேன்னு கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. 7 முறை போய் தன் சகோதரன் கிட்ட அவனை குனிந்து பணிந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். அதே போல் நம்மளும் இந்த நாட்களில் கர்த்தர் பாருங்க 7 அல்ல 70 முறையோட மன்னிக்க சொல்லியிருக்கிறா. குறவு குற்றங்கள் இருந்தால் நம்மளோட குறவுகளை கர்த்தர் மன்னிக்கணும். அப்போ தான் கர்த்தர் நமக்கு இறங்குவார். அதே போல் யாக்கோபு ஏசாவே போലുള്ള இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கும் தர வேண்டும். யாக்கோபு ஏசாவே போல நம்மட வாழ்க்கையிலும் தர மட்டும் குனிந்து மன்னிப்பு கேட்குறதான்னு தன்னை தாழ்த்தணும். என்னை தாழ்த்துறோமாப்பா, நான் தர மட்டும் தாழ்த்தி மன்னிப்பு கேட்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது எரிகோ கோட்டை விழுந்தது. ஜோஷுவா 6ஆம் அதிகாரம் 1-20 வசனம். ஜோஷுவா 6ஆம் அதிகாரம். யோசுவாவின் காலத்தில் எரிகோ கோட்டையை பிடித்தது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1-20 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ஏழு
ஆமென். இஸ்ரேல் புத்திரர் எரிகோவை ஜெயிக்கும்படி 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும் எரிகோ மூடி கிடந்துச்சு. உள்ளே யாருக்கும் போக முடியாது. மூடி கிடந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒவ்வொரு நாளும் முதல் நாளில் ஒரு தடவை சுற்றினாங்க, 2ஆம் நாளில் 2 முறை சுற்றினாங்க. எப்படின்னு நினச்சேன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கத்தட பெட்டி பின்னாலே அப்புறம் ஆசாரியர்கள் பின்னாலே இப்படியே வரிசையாக ஒவ்வொரு முதல் நாளில் ஒரு முறை சுற்றி வந்தாங்க, 2ஆம் நாளிலும் 2 முறை சுற்றி வந்தாங்க, 3ஆம் நாளிலும் 3 முறை சுற்றி வந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் கத்தட பெட்டி முதலே போகும், இஸ்ரேல் ஜனங்கள் பின்னாலே இப்படி 4ஆம் நாளில் சுற்றி வந்தாங்க, 5ஆம் நாளிலும் சுற்றி வந்தாங்க, 6ஆம் நாளில் 6ஆம் நாளிலும் சுற்றி வந்தாங்க, 7ஆம் நாளில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கத்தட பெட்டி பின்னாலே ஆசாரியர்கள் எக்கால ஊதுற எல்லாம் அவர் சொன்ன உடனே எக்காலத்தை ஊதினாங்களா. ஊதும் போது என்ன பண்ணியாச்சு, எல்லாரும் ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்துச்சா. அப்போ கத்தோட வல்லமை பாருங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் அல்ல, 7 நாள் ஒரு காரியத்தை நமக்கு கத்தர் கேட்கலன்னு சொன்னேன்னா நீங்கள் அதை கைவிடக்கூடாது. எப்போ ஜெயத்தை கிடைக்கிறோ அது வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த எரிகோ கோட்டைன்னு சொல்லும்போது அப்படிப்பட்டதான கட்டுகளுக்குள்ளே இருக்கிறதான பெரிய கோட்டைக்குள்ளே இருக்கிறதான காரியங்களை கற்றுக்கொள்ளும். நம்ம கூட நம்ம ஒரு இருதயமாகிற கோட்டைக்குள்ளே எத்தனையோ காரியங்கள் உடைக்கப்படாமல் இருக்குது. ஆனால் ஆண்டவரை ஸ்துதிய ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, எல்லா சத்ருவின் கிரியைகளும் கத்தர் நிர்மூலமாக்குறார். அதே போல் எரிகோ போன்றதான பலத்த காரியங்கள் கோட்டைக்குள்ளே நமக்குள்ளே இருந்தாலும் தூளாக்கி ஒன்றுமில்லா தரமட்டுமாக்கி போட்டச்சா. என்ன பண்ணுறாங்களா, 7ஆம் நாளில் 7 முறை அதை சுற்றி வர வேண்டும் என்று தோணிக்கும். 7 காலத்தை பிடிக்கும் 7 ஆசாரியர்கள் அதனை சுற்றி வரும்போது எக்கால ஊதுகையில் ஜனங்கள் யாவரும் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவன் உரைக்கப்பட்டிருந்தாரா. அவர் அவ்வாறே செய்த போது என்ன பண்ணாங்களா, அலங்கம் இடிஞ்சு விழுந்துச்சா. அப்போ துதியினால எல்லா சத்ருவின் கிரியைகளை கத்தர் அகற்றுகிற தேவனா இருக்கிறாரா. அதுக்கு மட்டும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:30 வசனத்தை வாசி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆமென். 7 நாள் சுற்றி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரும்போது ஆர்ப்பரின்னு சொன்ன போது அவங்க ஆர்ப்பரித்தார்கள். எவ்வளோ பெரிய எல்லாமே உள்ள தேவன் பாருங்க. ஸ்தோத்திரத்தினால தான் எரிகோ கோட்டை விழுந்தது. அதே போல் நம்ம இந்த நாட்களில் நமக்கு விரோதமாக எழும்புறதான எல்லா எரிகோ கோட்டை போലുള്ള எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது கத்தர் விடுதலை தருகிறார். சிபிஎங்காரங்க சொல்லுவாங்க, காலையில் எழும்பின சோத்திரம் 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 சோத்திரம். அவங்க சோத்திரத்தை கேட்டாலே பெரிய அதிசயம். ஸ்தோத்திரத்துக்குள்ள எவ்வளோ பெரிய கிருபை இருக்குது. அலங்க இடிந்தது விழுந்ததை ஸ்தோத்திரத்தினால தான் கிருபை ஆர்ப்பரித்தாங்க. அவங்க அதை ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ கோட்டை விழுந்தது. அதே போல் நமக்கு எதிராக இருந்த பிசாசின் கிரியைகளை நம்மளும் ஸ்தோத்திரத்தோடு அதை ஆர்ப்பரிக்கும் போது பிசாசின் கோட்டையை விழத்தள்ள அவரால் முடியும். 7 முறை சுற்றி வந்தாங்களா. 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வந்தாங்க. அதே போல் நம்மளும் அந்த காரியத்திலிருந்து கத்தர் ஜெயம் தரும் வரைக்கும் நம்ம தேவனை விடக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ஜெயம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே
உலகத்தை எவ்வளோ பெரிய விசுவாசத்தை எரியோ கோட்டை விழுந்தது, விசுவாசத்தில் விழுந்துச்சு. அதே போல் நம்மட காரியங்களும் நீங்கள் விசுவாசத்தில் தேவனோடு கேட்குற எந்த காரியத்துக்கும் பெரியகோ போல பெரிய மதில்கள் இருந்தாலும் அதை உடைச்சு தள்ளி ஜெயத்தை தர தேவனால கூடும். விசுவாசிங்க, கத்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் நம்ம விசுவாசத்தில் தான் வந்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை ஜெபித்து நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். அதே போல் எரிகோ போட்டுள்ள மதில்களை போലുള്ള பெரிய கடினமான காரியத்தை கூட சோத்திரம் பண்ணி கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது யாக்கோபு ஏசா 7 முறை போய் சகோதரன்கிட்ட முகங்கொற்ப விழுந்து பணிந்து கொள்ளும் போது கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அடுத்தது எரிகோ கோட்டை விழுந்தது. 7 முறை சுத்தின போது எரிகோ கோட்டை விழுந்தது. அடுத்தது எலியா. 1 ராஜா 18ஆம் அதிகாரம் 42-45. 1 ராஜா 18ஆம் அதிகாரம் 42-45 வரை வாசிப்போம். ஆசீர்வாதமான மழை பொழியும்படி எலியா கர்த்தர் கர்மேல் பர்வதத்தில் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்காலில் பட குனிந்து தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி தேவனை நோக்கி தனிமையாக ஜெபத்தில் போராடி கொண்டிருந்தான். சரீரத்தை அவன் அடக்கி கொடுக்கி முழங்கால் படிட்டு காலு முகத்துக்குள்ளே உள்ளே போனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. பர்வத்தின் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்கால் இடையில் பட்டு குனிந்து தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி தேவனை நோக்கி தனிமையாக ஜெபத்தில் போராடி கொண்டிருந்தானா. முழங்காலில் படுகிறதுன்னு சொன்னா மனதையும் இருதயத்தையும் சரீரத்தையும் ஒருமுகப்படுத்தி ஜெபத்தை குறிக்கிறது. அது கஷ்டப்பட்டு நம்ம சரீரத்தை ஒடுக்கி எப்படி இருப்பாருங்க, மனதையும் இருதயத்தையும் சரீரத்தையும் ஒடுக்கி ஒருமுகப்படுத்தி ஜெபிக்கிறதே குறிக்கிறதா. அவனை ஜெபித்து கொண்டிருக்கையில் அவனுடைய கட்டளைகளின் அவனுடைய ஊழியர்காரர் என்ன பண்ணாங்களே, 7 தரம் சமுத்திரமுகமாய் போய் பார்த்த போது இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையால் அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அவன் என்ன பண்ணானா, மனம் தளராமல் பூர்ண விசுவாசத்துடன் தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து என்ன பண்ணிட்டானா, ஜெபித்ததினால் வானம் மேகத்தினாலும் காற்றினாலும் கருகரப்ப பெரிய பெருமழை உண்டாயிற்றான். அப்போது ஆகாவுக்கு தெரியும், அவனை என்ன போய் சாப்பிட சொல்லிட்டாங்க அவனை. ஆனால் அதை என்ன பண்ணாங்க, எலியா வந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து மழைக்காக காத்திருந்து முதல் சொன்னாங்க ஒரு கையளவு மேகந்தான் வந்திருக்குன்னு, நீ மறுபடியும் போய் பார்க்க சொன்னாங்க. அவன் 7 தடவை போய் பார்க்கும்போது சமுத்திரமுகமாய் போய் பார்த்த போது இதோ சமுத்திரத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புறது என்றான். அவன் மனம் தளராமல் பூர்ண விசுவாசத்துடன் தேவனுக்கு முன்பாக பணிந்து குடிந்து ஜெபித்ததினால வானம் மேகத்தினாலும் காற்றினாலும் கரத்து பெருமழை பொழிச்சா. அதே போல் ஆகாவே போல நாட்களில் நம்மளும் தேவ சமூகத்தில் நம்ம தேவைக்காக நம்ம ஒரு காரியத்துக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எந்த காரியம், ஐயோ இந்த காரியம் நமக்கு நடக்கலையே, கர்த்தர் அதிசயம் செய்யலையேன்னு எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் அதிசயங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்திருக்கிறார். நினையாத வழிகளை கர்த்தர் நமக்கு திறந்து தந்திருக்கிறார். எலியா வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன் உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த மீதி உள்ள நாட்களிலும் கர்த்தர் செய்வார். நம்ம நினைக்கிறதுக்கு உபரியாக அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன்.
அதே போல் எலியாவே போல നമ്മൾ இந்த நாட்களில் தேவன் மேல் விசுவாசமாயிருப்போம். ஒரு அடுத்த வசனம் வாசிப்போம். யாக்கோபு 5:17-18 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5:17-18. தேசத்தில் என்ன பண்ணாங்களா, வளர செழிப்பு உண்டாயிடுச்சா. அப்போ ஜெபம் பண்ணி மழையை நிப்பாட்டவும் அவரால் கூடும், ஜெபம் பண்ணி மழையை உண்டாக்கவும் தேவனால் கூடும். அந்த எலியாவோடு கூட இருந்த தேவன் நம்மோடும் கூட இருக்கிறார். ஆனபடினால இந்த நாட்களில் எலியாவே போல நம்ம சோர்ந்து போகாமல் எந்த காரியத்துக்கும் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது ஏசாவு யாக்கோபு 7 முறை தன் சகோதரனிடத்தில் வணங்கினான். அவன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடித்தாங்க. அடுத்தது எரிகோ கோட்டை 7 முறை சுற்றும் போது எரிகோ கோட்டை விழுந்து கர்த்தர் ஜெயத்தை தந்தார். மூன்றாவது எலியா மழைக்காக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு மழையை கர்த்தர் தந்தார். அடுத்தது நாகமானின் குஷ்டம் நீங்கினது, அவன் சுகமானான். 2 ராஜா 5:10-14 வாசிங்க. மேன், நீ சீரியா தேசத்து ராஜா படத்தலைவனாகிய நாகமான், அவன் பெரிய தலைவனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன இருந்துச்சா, குஷ்டரோகம் இருந்துச்சா. அவன் சுகம் வரும்படி அவன் என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்கிறாங்க, தீர்க்கதரிசி இடத்துல போயிருக்கிறாங்க. அப்போ அவன் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணஞ்சன்னு சொன்னாங்க. ஆனால் தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது அவனுக்கு கோபம் வந்துச்சு. என்னடா நான் போனேன்னா கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, சுகம் பெறுவோன்னு நினச்சாங்களே, இப்படி சொல்கிறாங்களேன்னு. அப்போ அவனுக்கு கோவம். ஆனால் அவன் தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு அவன் என்ன பண்ணாங்களா, தேவனோட மனுஷன் வார்த்தையின்படி 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாற்றி அனைத்து சுத்தமானான். அவன் பூர்ணமான தன்னை தாழ்த்தின போது அவனுடைய வாழ்க்கையில் ஆனந்தமளிக்கும் மாபெரும் அற்புதத்தை கர்த்தர் செய்தார். முதல்ல அவனுக்கு கோபந்தான் வந்துச்சு. ஆனாலும் என்ன, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை. இன்னொருத்தர் கேட்குறார், என்னப்பா வேறு ஏதாவது சொன்னார், அவர் போய் உன்னை தண்ணியில் தானே போய் சுத்தம் பண்ண குளிக்க சொன்னாங்க, நீ அது கீழ்ப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது கேட்ட வார்த்தையின்படி அவன் போய் தண்ணீரில் என்ன பண்ணாங்களே, யோர்தானில் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் முங்கின போது அவன் என்ன ஸ்நானம் பண்ணும்போது அவனுக்கு குஷ்டரோகம் மாறினது. பூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அனைத்து சுத்தமானான். அதே போல் நம்மளும் இந்த நாட்கள் வியாதிகள் பலகீனங்கள் வரும்போது அவன் எப்படி தன்னை தாழ்த்தினானோ அதே போல் நம்மளும் தாழ்த்தும் போது கர்த்தர் நம்முடைய எப்படிப்பட்ட பொல்லாத வியாதி இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து குணமாக்க தேவனால் முடியும்.
எத்தனையோ வியாதிகள் வந்திருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனிடத்தில், ஆண்டவரே ஏன் இந்த வியாதி வந்துச்சுன்னா தேவனிடத்தில் போய் நம்மளை தாழ்த்தும் போது கத்தர் அந்த வாழ்க்கையில், கத்தர் அந்த வியாதியிலேருந்து கத்தர் நமக்கு சுகத்தை தரும். வியாதி இல்லாதவங்க ஒருத்தரும் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது நமக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்குது. எனக்கு எழும்பும் போதே ஒரு மயக்கம்தான். ஐயோ என்ன வரப்போகுது இன்றைக்கி நினைக்கிறேன். ஆனால் கத்தர் கூட இருக்கிறார். தன்னந்தனிமையாக இருக்கிறோம், கத்தர் கூட இருக்கிறார். அதே போல் நீங்களும் வேலை ஸ்தலங்களில் போகிறீங்க, திடீர்னு ஒரு வியாதி, சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு ஆபத்து. ஆனால் கத்தர் நம்மளை தாழ்த்தும் போது அதில் நெல்லாம் கத்தர் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். எப்படி அந்த நாகமானின் குஷ்டரோகம் மாறினதோ அதே போல் அந்த தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது ஊழியக்காரர் எத்தனையோ வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க. தீர்க்கதரிசியாக ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. கத்தர் சொல்கிற வார்த்தைகளை கேட்கும்போது, அவங்களுக்கு கீழ்ப்படியும் போது கத்தரும் வியாதியிலிருந்து உங்களுக்கு குணத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 8:2. ஆமென். சின்ன பிள்ளைய போல நம்மளை தாழ்த்தும் போது கத்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு விடுதலை தருகிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 21:16 வாசிங்க. கத்தராகிய இயேசுவின் நாமத்தினால கத்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். எப்படியும் நினச்சேன் நம்மளை தாழ்த்தணும். சிறு பிள்ளைய போல நம்ம தாழ்த்தும் போது எப்படிப்பட்ட வியாதி நமக்குள்ளே இருந்தாலும் கத்தர் அந்த வியாதியிலிருந்து கத்தர் நமக்கு சுகத்தை தருகிறார். அதுபடினால் அவனை என்ன பண்ணாங்களா, 7 முறை போய் அந்த தண்ணியில் முக்க சொன்னாங்களா. அதே போல் நம்ம தாழ்த்துங்க. தரை மட்டும் நம்மளை தாழ்த்தும். ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி வந்திருக்குதப்பா. எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், ஆனாலும் சுகத்தை கிடைக்கல. கடைசியாக பாரு அவன் எங்கே வந்திருக்கிறாங்க, இந்த குளத்தில் முங்கின போது தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்ட போது அதன்படி அவன் செய்ததுனால அவனுக்கு கத்தர் சுகமாக்கினார். அதே போல் இந்த நாட்கள் நம்ம 7 முறை, 7ன்னு சொன்னா அது ஒரு பூர்ணத்துக்குள்ளே கத்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். முதலாவது ஏசாயா யாக்கோபு அவங்க தரை மட்டும் தாழ்த்தின போது கத்தர் அவங்களுக்கு ஜெயத்தை, அவங்களுக்கு சமாதானத்தை கத்தர் கொடுத்தார். 2வது எரிகோ கோட்டை விழுந்தாங்க. 7 முறை சுற்றின போது எரிகோ கோட்டை விழுந்தது. 3வது எலியா கர்மேல் பருவத்திலிருந்து மழைக்காக ஜெபித்தான். கத்தர் என்ன பண்ணாங்க, மழையை கத்தர் கொடுத்தார். அடுத்தது நாகமானின் குஷ்டரோகம். அவன் என்ன பண்ணான், தன்னை தர மட்டும் தாழ்த்தினான். அவன் என்ன பண்ணாங்கன்னு நினச்சனா, முற்றிலுமாய் அவனை தர மட்டும் தாழ்த்தி அவர் அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தையின்படி செய்த போது கத்தர் அவனுக்கு அந்த குஷ்டரோகத்திலிருந்து கத்தர் விடுதலையை கொடுத்து ஒரு சிறு பிள்ளையின் உடம்பே போல கத்தர் மாற்றினாங்களா. அதே போல் நம்மளும் வியாதி வர்ற நேரத்தில் நம்மளோட குறைகள் குற்றங்கள் எல்லாம் தேவசமத்தில் அறிக்கை பண்ணுங்க. கத்தர் நமக்கும் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள வாசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1-7. முதல்ல என்ன கண்டாங்களா, அழகும் புஷ்டியுள்ளதுமான 7 பசுக்கள்
நதியில் നിന്ന് ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளில் பின்னாலே அவலட்சணமோ கேவலமான வேற 7 பசுக்கள் ஏறி வந்து என்ன பண்ணிச்சா, அந்த அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களை விழுங்கி போட்டதா. ரெண்டாவது என்ன பண்ணுச்சா, அவலட்சம் அது விழுங்கி போட்டது மட்டுமல்ல, அடுத்ததாக மறுபடியும் அவன் நித்திரை செய்து பார்க்கும்போது ஒரு 7 கதிர்கள் ஒரே நாளில் ஓங்கி வளர்ந்தது. சாவியான கதிர்கள் செம்மையும் நிறையமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு சொப்பனம் என்று அறிந்தான. ஏன்னா அது 7 வருஷத்தில் தேசத்தில் பஞ்சம் உண்டாக போகுது. அது இவனுக்கு அர்த்தம் சொல்ல யாரும் இல்லை. கடைசி யோசேப்பை கூட்டிகிட்டு வர்றாங்க. யோசேப்பு இந்த சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தத்தை சொல்ல போகிறாங்க. 7 பசுக்களும் சொல்லும் போகும் 7 வருஷம். அதே போல் 7 கதிர்களும் சொல்லும்போது 7 வருஷம்தானா. 7 வருஷம் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாக போகுது. அப்போது அந்த சொப்பனத்தின் அர்த்தம் எல்லாம் சொல்கிறதுக்கு அப்புறமா யோசேப்பை அந்த தேசத்தில் மந்திரியாக்கி மாற்றுறாங்க. யோசேப்பு வேண்டதான ஆகாரத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. அதே போல் அந்த 7 பசுக்கள் சொல்லும்போது 7 வருஷம், 7 நல்ல கதிர்கள் சொல்லும் போதும் 7 வருஷமா. எகிப்து தேசமெங்கும் பகிர்மான விளைச்சல் உண்டாயிருக்கும் 7 வருஷத்தில். அதன் பிறகுல என்ன பண்ணுமா, விளைச்சல் இல்லாமல் இருக்குமா. அந்த நேரத்தில் ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாக ஜனங்களை அந்த யோசேப்பை தேவன் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தினார். அதே போல் நமக்கும் இந்த நாட்களில் பட்டினியாக நல்ல பசுமையாக இருக்கிற நேரத்தில் சம்பூர்ணமாக நம்ம செலவழிக்கிறோம். அடுத்து நமக்கு கஷ்டம் வரும், நமக்கு தெரில, கிடைக்கும் போது எல்லாத்தையும் செலவழிக்கிறது. ஆனால் அடுத்த நேரத்துக்கு நம்ம கொஞ்சம் வேணும்னு சொல்லி அதை ஒதுக்கி வைக்கும் போது தான் கஷ்ட காலத்தில் கத்தர் அந்த நேரத்தில் கத்தர் நம்மளே நடத்துவார். கொஞ்சமாவது நம்ம கையில் இருந்தால் தான், நம்ம கையில் இருந்தால், அடுத்தவங்க கையில் இருந்தால் நமக்கு வராது. நம்ம கையில் நம்ம சேர்த்து வச்சா தான் நம்ம கஷ்ட நேரத்தில். அதுபடினால இந்த நாட்களில் அந்த யோசேப்புக்கு தேவன் அந்த 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 பார்வோனோட சொப்பனத்தின் அர்த்தம் காட்டி தேசத்தில் அந்த யோசேப்பு அந்த ஷாம காலத்தில் யோசேப்பு மூலம் தேவன் அந்த இடத்தை போஷிப்பித்தார். அதே போல் நம்மளை இந்த நாட்களில், இந்த நல்ல நாட்களில், நம்ம இருக்கிற நாட்களில் நம்மளுக்கு அடுத்த நேரத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கும்போது கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆனபடினால் இந்த நாட்களில் முதலாவது 7 சொல்லும்போது, அது 7 சொல்லும்போது பூர்ணத்தை குறிக்கிறதா. யாக்கோபு ஏசாவும் 7 முறை யாக்கோபுக்கு போய் ஏசாகிட்ட தன்னை தரை மட்டும் தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும்போது அங்கே கர்த்தர் அதிசயத்தை செய்தாங்க. ரெண்டாவது எரிகோ கோட்டை விழுந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை 7 முறை சுற்றி ஆர்ப்பரித்த போது, எக்கால ஊனின போது அந்த எரிகோ கோட்டை விழும்படி கர்த்தர் செய்தார். மூன்றாவது எலியா கர்மேல் பருவத்தில் ஏறி தன் சரீரத்தை ஒடுக்கி ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, மழையை வர்ஷிக்க பண்ணாங்களா. அடுத்தது நாகமானின் குஷ்டரோகம் நீங்கினது. அவன் என்ன பண்ணாங்க, அந்த தீர்க்கதரிசி சொன்னது போல போய் யோர்தானின் நதியில் முங்கின போது கர்த்தர் அவன் குஷ்டரோகத்தை மாற்றினாங்களாம். ஐந்தாவது பார்வோன் கண்ட சொப்பனம் 7 நல்ல கதிர், 7 புஷ்டியுள்ள பசுக்கள், 7 மெலிந்த பசுக்கள். அந்த மெலிந்த பசுக்கள் 7 புஷ்டியுள்ள பசுக்களை விழுங்கி போட்டது. அதே போல் 7 நல்ல கதிர் சாவியாக இருந்த கதிர் அந்த புஷ்டியுள்ள அந்த கதிர்களை விழுங்கி போட்ட போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்தார். அதே போல் 7 வருஷம், 7 சொல்லும்போது ஒரு பூர்ணத்தின் வருஷம். அதே போல் இந்த நாட்களில் நம்மட வாழ்க்கையிலும் சாமகாலத்தில் பரப்போகிற நாட்களில் பட்டினியான நேரத்தில் நமக்கு இல்லாத வரும்போகிற நேரத்தில் இருக்கும்போதே கொஞ்சம் சேர்த்து வச்சு நமக்கு அடுத்த நேரத்துக்குள்ள காரியத்தை நமக்கு அது வேண்டது போல் நம்ம சேர்த்து வச்சாதான் சாமகாலத்தில் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அடுத்தது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 24:6. ஆமென்.
நல்ல நல்ல நோக்கம், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்கார அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நமக்கு அநேகர் பேர் நமக்கு ஆலோசனை கொடுத்தனா அதில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறாரா? அது மட்டுமல்ல, ஏசையா 25:8 வாசிப்போம். ஏசையா 25:8. ஆமென். என்ன பண்ண? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரே துடைத்து தமது ஜனத்தின் நிந்தைய பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதே சொன்னாரா? நம்மளோட கண்ணீரெல்லாம் துடைக்கப்படுற நாட்கள் சீக்கிரமாக நெருங்கி விட்டது. நம்ம எந்த நேரம் ஆயத்தமாக இருக்கணும். நினையாத நேரத்தில் அவர் வருவார். எந்த நேரம் வருவான்னு அவர் சொல்லிட்டு வரமாட்டார். நம்ம தான் ஆயத்தமுள்ளவராக இருக்கணும். ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போதும் ஆண்டவரே நம்ம அறிக்கை பண்ணி சுத்திகரித்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற இடங்களில் நைட்டு படுக்க போகும்போது ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் வருகையாக இருந்தாலும் மரணமானாலும் சந்திக்க என்னை தகுதிப்படுத்தணும் நீ ஜெபித்துட்டு படுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை பரிசுத்தப்படுத்துவாரா? நம்மளை சுத்திகரிப்பாரா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:33 வாசிப்போம். யோவான் 16:33. ஆமென். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் என்ன இருக்குது? நமக்கு உபத்திரவம் தான். போய் சேரும் வரைக்கும் உபத்திரவம் பாடுதான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். இந்த 7ஆம் மாதத்தை வந்து பூர்ணத்தின் மாதம். கர்த்தர் இந்த மாதம் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க. இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்குது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு கிருபைகளே கர்த்தர் தருவார். கர்த்தர் சொன்னால் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ பயப்படாத, திடன்கொள், நான் இன்னும் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்தது போல நம்மளும் உலகம் மாம்சம் பிசாசை முற்றிலுமாக நமக்கு ஜெயிக்கக்கூடிய கிருபையே கர்த்தர் நமக்கு தருவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:21 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்றவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படியும். நம்ம இந்த நாட்களில் கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். எல்லாவற்றையும் ஜெயித்து நம்ம தேவனோடு கூட போய் அவரோட பரதீசையில் உட்காரக்கூடிய கிருபையே கர்த்தர் நமக்கு தர வேண்டும். முதலாவது நம்ம 7 முறை தன்னை தாழ்த்தினவரை குறித்து பார்த்தோம். அது மட்டுமல்ல, கடைசியில் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15:54 வாசிப்போம். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.